மேம், இவங்க என் பசங்க கலை, பாரதி. நியூ அட்மிஷனா? ஆமா மேம், அட்மிஷன் போட்டாச்சு. பட் ஃபீஸ் சொல்லுங்க. இல்ல மேம், ஃபீஸை என்னால ஒரே தடவையா ஃபுல் பேமெண்ட் பண்ண முடியல. நான் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்றேன். ஆஃபீஸ்ல உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ப்ளீஸ் மேம், லேட் ஆகாது. இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. சிங்கிள் பேரண்ட் தானே? கரெக்டா கட்டிடுவீங்கல்ல? ஷோர் மேம், கட்டிடுவேன். இந்த தடவை நான் அலோவ் பண்றேன். சரியா கட்டிடணும். திரும்ப திரும்ப பெர்மிஷன் கேட்க கூடாது. ஓகே மேம். ஓகே, நீங்க ஆபீஸ் ரூம் போங்க. நான் கால் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ so மச். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ மேம். கிளம்புறோம் மேம். அம்மா, இனியாக்காமா கலையா இருக்கீங்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உங்க பசங்களும் இங்கதான் படிக்கிறாங்களா? இதோ என் பொண்ணு கூட இங்கதான் படிக்கிறா. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். இனியா, எப்படிடா இருக்க? இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா? ஆமா ஆண்டி, நான் இங்கதான் படிக்கிறேன். கலை, பாரதியும் இங்கதான் படிக்கிறாங்களா? நான் இவங்களை பார்த்ததே இல்லையே. ஆமா, இன்னைக்குதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். சூப்பர் ஆண்டி, செம்ம ஜாலியா இருக்கு. நாங்கெல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிப்போன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமேல் கலையையும் பாரதியும் நானே பாத்துக்கிறேன். என்ன யாரும் பாத்துக்க வேணாம். பாரதி, நீனும் மாறவே இல்லையாடா? எமல இருக்க கோபம் உனக்கு அப்படிதான் இருக்கா? எனக்கு உமல இருக்கிற கோபம் போகவே போகாது. பாரு கலை. டி பாரதி, சும்மா இருடா. அம்மா, இவனை பாருங்கம்மா எப்படி பேசுறான்னு. பாரதி, அக்கா கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன நடக்குதுங்க? இவங்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அக்கா, இவங்க அம்மா. சாரி அம்மா. இவங்களை எனக்கு நல்லா தெரியும். மதுரையில ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமா, இவங்கெல்லாம் ஒரே ஸ்கூல்மேட். ஏன் நீங்க இதை என்கிட்ட சொல்லவே இல்ல? இப்பதானே நாம எல்லாரும் ஒன்னா மீட் பண்றோம். இத பத்தி பேசுறதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமால, இவங்க எங்க வீட்டுலதான் வாடகைக்கு இருக்காங்க. நான் தான் இனியாவுக்கு அம்மானு கையெழுத்து போட்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன். ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதான் இனியாவுக்கு அம்மா மாதிரி நடிச்சு நான் தான் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். நாங்க ஒண்ணா போட்டோ எடுக்க வந்திருக்கோம். ஆண்டி, நீங்க இங்க தானே இருப்பீங்க? நாங்க போய் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறோம். கலை இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? வாப்பா போலாம். அம்மா, இனியாக்காவை பார்த்தது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குமா. எனக்கு ஒண்ணும் ஜாலி இல்ல. எனக்கு இனியாவை பிடிக்காது. இந்த ஸ்கூல் நல்லாவே இல்ல. பாரதி, அவ என்னடா செஞ்சா உனக்கு? இனியா குட் கேர்ள். அவகிட்ட சண்டை போடாம ஒழுங்கா இருக்கணும். ஓகே? மாட்டேன், அவ கூட நான் பேச மாட்டேன். ஏய், அவ உன்னை நல்லா பாத்து பாடா. நீயும் குட் பாயா இருக்கணும்.
யார் கூடயும் சண்டை போடக்கூடாது, புரியுதா? ஒரே ஊர்ல ஒரே ஸ்கூல்ல பிள்ளைங்கெல்லாம் படிச்சிருக்கு. ஆனா இவரும் அன்பும் மட்டும் ஏன் பேசிக்கவே இல்லை? கதை போமா கதை போமா. அரசி, இனியா ஸ்கூல்ல படிக்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னல, அதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். சிவம் ஒரு பொம்பளைய அம்மாவை நடிக்க கூட்டு வந்திருக்கான். கொஞ்சம் இரு, விசாரிச்சுட்டு டீட்டெயிலா உனக்கு என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னும் இல்லையே. இல்லையே, அன்பாண்டிய பார்த்ததுல இருந்து உங்க முகமே ஒரு மாதிரியா மாறிடுச்சு. அப்படிலாம் ஒன்னும் இல்ல. இனியா, அப்பா டீச்சர் கூப்பிடுறாங்க, வா போலாம். இந்த ஒரு போட்டோ போதும் உன் தலையெழுத்தை மாத்துறதுக்கு. குழலி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஸ்கூல்லயே கேட்கணும்னு நினைச்சேன். இனியா இருந்ததால கேட்க முடியல. இப்ப கேட்கலாமா? என்ன கேட்கணும்? அன்பை பத்தி தான். அவங்கள பத்தி என்ன கேட்கணும்? நீங்க மதுரையில இருக்கும்போது அன்பு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அவங்கள தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்ல. அன்னைக்கு சுகுமார பாத்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட வீடியோ காட்டின போது பதறி அடிச்சுட்டு ஓடினது எனக்காக தானே நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது நீங்க அந்த அன்புக்காக தான் ஓடி இருக்கீங்கன்னு. அன்னைக்கு புடவை எடுக்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க நடந்துகிட்ட விதம் கூட வித்தியாசமா இருந்துச்சு. சொல்லுங்க, உங்களுக்கு அன்பு முன்னாடியே தெரியும் தானே? ஆமா, அன்ப முன்னாடியே எனக்கு தெரியும். மதுரையில இருந்தே அவங்களுக்கு இனியாவை பழக்கம். அவங்க பசங்களும் இனியாவும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அப்படிதான் எங்களுக்குள்ள அறிமுகம். இல்லையே, அவங்க உங்களை பார்த்த பார்வை நீங்க அவங்கள பார்த்த பார்வைலாம் வித்தியாசமால இருந்துச்சு. இது கொஞ்சம் கூட சுத்தமா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே இல்ல. எதுக்கு இந்த தேவையில்லாத விசாரணை? ஹலோ, நான் உங்க ஹவுஸ் ஓனர். நீங்க அடுக்கடுக்க பல பொய்கள் சொல்லி இந்த வீட்டுக்கு கூடி வந்திருக்கீங்க. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, என்ன உண்மை தெரியணும்? உங்களுக்கும் அந்த அன்புக்கும் நடுவுல என்ன இருக்கு? என்ன கேள்வி இது? ஹவுஸ் ஓனர்னா என்ன வேணாலும் கேட்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? நான் அம்மானு கையெழுத்து போட்டு இனி அவ ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கேன். அது இல்லாம உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க இல்லாத நேரம் ஒரு அம்மா மாதிரி பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன். இவ்ளோ செய்யும் போது உங்களை கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இல்லையா? குழலி, எனக்கு தெரிஞ்சு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பெரிய உதவிதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படி கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ இப்படி பண்ணா நான் வேற வீடு பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓ, இப்படி சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? தப்பு வக்கீல் சார்.
மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது அவ்வளவு ஒண்ணும் சுலபம் கிடையாது. எங்களை ஏமாத்துற மாதிரி எல்லாம் மத்தவங்களை ஏமாத்த முடியாது. குழலி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் கிளம்புங்க. அதான் சொல்லிட்டேன்ல. நல்லா சமாளிக்கிறீங்க. உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த அன்புக்கும் நடுவுல என்ன இருக்கு? அன்னைக்கு அவங்க புடவை எடுக்க வரும்போது அவங்க கண்ணெல்லாம் கலங்கி இருந்துச்சு. அத நான் பார்த்தேன். உங்களுக்குள்ள என்னமா இருக்கு சொல்லுங்க. ஏய், அதெல்லாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் அவங்கள தெரியும், அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு அப்பட்டமா தெரியுது. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் அந்த அன்புக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு. எதுவும் இல்ல. போய் நான் அம்மானு இனியாவுக்கு கையெழுத்து போட்டேன்னு சொன்னப்போ நான் அன்பு முகத்துல ஒரு அதிர்ச்சிய பார்த்தேன். அதுவும் ரொம்ப தப்பாதான் இருந்துச்சு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணோட மனசுக்கு தான் தெரியும். குழலி, காமெடி பண்றதுக்கு இது நேரம் இல்ல. எனக்கு கோர்ட்ல முக்கியமான கேஸ் இருக்கு. யாரு காமெடி பண்றது? உள்ள அழுகை அடக்கிட்டு பேசிட்டு இருக்க. பாக்கதான காமெடி, உனக்குள்ள பயங்கர சென்டிமெண்ட் தெரியுமா? அவரு என் புருஷன் சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா அது பொண்ணுங்களை எவ்வளவு பாதிக்கும்னு தெரியுமா? குழலி, பாத்தி பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. நினைக்கட்டும். பாரு குழலி, நீ ஏதோ மனசுல தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி இனி எந்த எண்ணத்துக்கும் இடம் கிடையாது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ ஹவுஸ் ஓனர், நான் ஒரு டெனன்ட். அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். மத்தபடி நமக்குள்ள எதுவுமே இல்லை. அப்ப நிஜமா நமக்குள்ள எதுவுமே இல்லையா? நிஜமாவே இந்த ஆளுக்கு அன்புக்கு எதுவும் இல்லையா? இல்ல நம்ம கிட்ட நடிக்கிறாரா? ஆமா, நாம ஏன் இந்த ஆளுக்காக இப்படி உருகுறோம்? ஒருவேளை இதுதான் லவ்வோ? சரி, எதுவா இருந்தா நமக்கு என்ன? அன்புக்கும் அந்த ஆளுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அம்மா, வா ஓவியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை ஊட்டியில ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்க போறோம். அந்த ஃபார்மை தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நம்ம எல்லாரும் ஊட்டிக்கு போறோமாமா? இல்ல, இது போர்டிங் ஸ்கூல். நீ அங்க தங்கி தான் படிக்கணும். நான் மட்டுமா? அந்த மாதிரி அங்க நிறைய பசங்க படிப்பாங்க. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களோட பெரிய பெரிய பசங்க அங்கதான் படிக்கிறாங்க. நான் உங்களை விட்டுட்டு தனியா தான் போகணுமா? ஓவியா, இங்க பாரு, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வீட்டுல தனியா இருக்கல்ல, அங்க போனா நீ நல்லா படிக்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா இருக்கலாம். நீ அம்மா உன்னை அப்பப்ப வந்து பாப்ப. என்ன, உனக்கு கண்டிப்பா அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தனியா போக பிடிக்கலம்மா. இங்க பாரு, உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அம்மா உனக்கு நல்லது தானே செய்வ, உனக்கு தெரியும்ல. என் செல்லம்ல. அந்த ஸ்கூல் எனக்கு ஓகேமா, நீங்க சொல்ற எல்லாமே ஓகே. ஆனா தனியா போறது மட்டும்தான் நாட் ஓகே. எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்போ நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? இனியாவையும் கூட்டிட்டு வந்து உன் ஸ்கூல்ல சேர்த்துடலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா போய் படிங்க. அப்போ ஓகே தானே? இனியா கூட வந்தா நீ போவல்ல? போறேன். ஆனா அவ அத பத்தி எல்லாம் நீ யோசிக்கிற? உங்க 2 பேரையும் அங்க அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகேவா? என்ன ஓகே தானே? போயிட்டு உள்ள போய் விளையாடு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போ. என்னாச்சு அவளுக்கு? ஏன் இப்படி போறா? அவளுக்கு போர்டிங் ஸ்கூல் ஓகேவா, ஆனா தனியா போறதுக்கு பயமா இருக்கான். பிடிக்கலையா, ஸ்கூலுக்கு போக மாட்டாளாம். நீ என்ன சொன்னதுக்கு? இனியா உன் கூட வந்தா போவியான்னு கேட்டேன். அப்போ ஓகே சொன்னான்.
ம் இது மட்டும் நடந்துட்டா போதும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, அப்ப இந்தா இதையும் சேர்த்து ஃபில் பண்ணு. இந்த அப்ளிகேஷன் நீ தான் முதல்லயே சொல்லிட்டியே இனி அவன் சேர்த்து அனுப்பணும்னு, அதனாலதான் இன்னொன்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அவ நம்ம கஸ்டடிக்கு வரணுமே. சிவத்துக்கிட்ட இனியா இருக்கிற வரைக்கும் இந்த போர்டிங் ஸ்கூல் விஷயத்துக்கெல்லாம் அவன் சம்மதிக்கவே மாட்டான். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்ல அரசி, அதை செஞ்சு முடிக்க வேண்டியது என்னோட வேலை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இனியா அவன் நம்ம கிட்ட கூட்டிட்டு வரணும். டன், செஞ்சிடலாம். ஒரு நிமிஷம், இது பாரு. என்னது? யார் இவ? அம்மான்னு போர்டு பிடிச்சிட்டு இனியா பக்கத்துல போய் நிக்கிறா. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கிற ஸ்கூல்ல தான் இனியாவை சேர்க்க வந்திருக்கான். அது அவன் செட்டப் பண்ண டூப்ளிகேட் அம்மா. வாட்? டூப்ளிகேட் அம்மாவா? உண்மையாவா? என்ன அரசி, ஆதாரத்தையே கையில வச்சுக்கிட்டு இருக்கேன், நிஜமான்னு கேக்குற? இதையே காரணமா சொல்லி அவங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வரேன். இனியாவையும் ஓவியாவையும் 2 பேரையுமே போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். இனிமே அவன் அவங்களை நெருங்க முடியாத மாதிரி பண்றோம். ஓகே. இது பாருங்க மேம், இந்த டிசைன் பிடிச்சிருக்கா? ஓகே, நீங்க செலக்ட் பண்ண கலருக்கு இந்த டிசைன் ரொம்ப ஆப்டா இருக்கும். வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே தென் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். கஸ்டமர் கேட்ட டிசைனை சார் ஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னாரு, அதான் டிசைன்ஸ் காட்டிட்டு இருந்தேன். அப்போ கஸ்டமரை இப்படியே ட்ரீட் பண்ணுவ? நான் ஒன்னும் தப்பா எதுவும் பண்ணலையே. இங்க பாரு, நம்ம கம்பெனிக்கு சில ஹாஸ்பிட்டாலிட்டி எத்திக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. வர கஸ்டமருக்கு முதல்ல காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமான்னு கேட்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த பிசினஸ் எல்லாமே. ரைட்? சாரி. சாரி எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு சொல்லுங்க. சாரி மேம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடுங்க. சாரி மேடம், இந்த மாதிரி அப்பண்டிஸ்க்கெல்லாம் எங்க கம்பெனியோட எத்திக்ஸ் அவ்வளவா தெரியறது இல்ல. வெரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல, ஓகே. அப்படி இல்ல மேடம், நீங்க நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட எங்க கம்பெனிக்கு வந்திருப்பீங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்றது தானே எங்களோட கடமை. ஹலோ, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? காஃபிக்கு என்ன கால் முளைச்சு தானா நடந்து வரும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போய் எடுத்துட்டு வா. போ போ. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம், இது வந்துருவாங்க. ஓகே. இதோ காஃபி வந்துருச்சு. யா, கொடுங்க. மேம் காஃபி. தேங்க் யூ so much. முழுசா டிசைனரா மாறிட்டன் மட்டும் நினைக்காத. கிளைண்ட்ஸ் வந்தா வெறும் டிசைன்ஸை மட்டும் காமிக்க சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஜஸ்ட் அ சூப்பர்வைசர். மேடம், இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. என்ன? நீங்க டிசைன்ஸ் எல்லாம் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களான்னு பாக்குறது கூட என்னோட வேலை தான். Sorry, don't mistake me. That's okay. உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல. வர கஸ்டமருக்கு காஃபி குடுக்கிறது முக்கியம் இல்ல, அவங்க குடிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ள டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சு உடனே அப்படியே கிளம்பி போயிடணும். அப்படி என்ன அவசரம் உனக்கு? இதுவே அந்த காஃபி அவங்க மேல கொட்டி இருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது சொல்லு. சாரி சார். போய் க்ளீன் பண்ணு.
என்ன காதுல விழல? க்ளீன் க்ளீன் பண்ணுன்னு சொன்னேன். ஜஸ்ட் கோ அண்ட் க்ளீன். ஓ இதுதான் ஆரம்பம். உனக்கு போக போக இன்னும் இருக்கு. இப்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. இதனால அவங்க டைம் தான் வேஸ்ட். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். சாரி. ஓகே